Which one of the following are correctly arranged on the basis of property indicated? So first A1 என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, A1ல ஹாலஜன்ஸ் குடுத்திருக்காங்க. ஹாலஜன்ஸ்ல ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் குடுத்திருக்காங்க. இப்போ இதுல பார்த்தோம்னா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி அப்படின்னா என்னது? ஃப்ளூரின் எஃப் எஃப் பாண்ட பிரேக் பண்றதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்றோமோ அதுதான் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. இப்போ என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரின் இஸ் ஹேவிங் மோர் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி அப்புறம் அந்த மாதிரி குடுத்திருக்காங்க. பட் இட் இஸ் இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் கரெக்ட். எது? குளோரின் இஸ் ஹேவிங் ஹை பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. குளோரின் இஸ் ஹேவிங் ஹை பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோமின் வரும். அதுக்கப்புறம் தான் ஃப்ளூரின் வரும். அதுக்கப்புறம் I2 வரும். ஏன் ரீசன்? இந்த 2 மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரின் ஃப்ளூரின் டியூ டூ ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை மோர் ஆர் ஹை எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் சின்ன சைஸா இருக்கும்போது அங்க எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ரிப்பல்ஷன் So due to high electronic repulsion, we can easily break that bond. அதனால தான் அந்த bond dissociation of fluorine is less than that of bromine. So this is incorrect. இதுதான் correct order. This is the correct order. Clear? குளோரினுக்கு தான் high bond dissociation enthalpy, then comes bromine, then comes fluorine, அப்புறம் தான் என்ன வரும்? I2 வரும். Next B1. B1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, increasing acidic strength. Acidic strengthனா என்னது? Easier, which gives easily it H plus ions. இதுல என்ன குரூப் குடுத்திருக்காங்கன்னா, ஆக்ஸிஜன் ஃபேமிலி. ஆக்ஸிஜன் ஃபேமிலில ஆக்ஸிஜன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம். So as we move down the group, size என்ன ஆகும்? Size will increase. So size increase ஆக ஆக என்ன ஆகும்? It will easily give H plus ions. ஏன்னா பெரிய சைஸா இருக்கும்போது அது ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால எது சீக்கிரமா H plus ions குடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெல்லூரியம் தான் சீக்கிரமா H plus ions குடுக்கும். அப்போ H2 TE will be having more acidic strength. அதுக்கப்புறம் H2SC இருக்கும். அதுக்கப்புறம் H2S இருக்கும். அதுக்கப்புறம் தான் H2O இருக்கும். ஸோ இங்க ஹைட்ரஜன்ல வந்து வாட்டர்ல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கும் இருக்கிறதுனால தட் வில் நாட் ஈஸிலி கிவ் இட்ஸ் H plus ion. ஸோ த கரெக்ட் ஆர்டர் இஸ் திஸ். இங்க நமக்கு மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் இன்கரெக்ட். திஸ் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். ஒரு நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னது? அமோனியா, தட் மீன்ஸ் நைட்ரஜன்ல வச்சு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. C1 பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. NH3 ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வந்து X அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா X plus 3 into ஹைட்ரஜனுக்கு 1 which is equal to 0. அப்ப என்ன வரும்? X is equal to இந்த 3 இந்த பக்கம் வந்ததுன்னா -3. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? N2O கொடுத்திருக்காங்க. ஸோ N2O N வந்து 2x எடுத்துக்கிட்டோம்னா 2x plus ஆக்சிஜனுக்கு எப்பயுமே -2 which is equal to 0. So 2x is equal to 2, x is equal to +1. Next NH4OH கொடுத்திருக்காங்க. So NH4OH NX எடுத்துக்கலாம் plus ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 4 plus 1 5. அப்போ 5 into 1 is 5 plus ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? ஆக்சிஜன் is -2. It is equal to 0. அப்போ x is equal to 5 minus 2 is 3 and x is equal to இந்த பக்கம் வரும்போது -3 ஆகும். அடுத்தது N2O5. N2O5ல நைட்ரஜன் 2 into x plus 5 into -2. ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +1, நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3. இல்லைன்னா நம்ம நைட்ரஜன் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. ஸோ இங்க பார்த்தோம்னா 2x. இங்க ஏன் 0 போடுறேன்? இங்க ஏன் 0 போடுறேன்னா இதெல்லாம் நியூட்ரல். N2O இங்கேயும் O தான் இருந்து இது எல்லாமே நியூட்ரல். இங்க பிளஸ் மைனஸ் இருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். 2x is equal to 10 and x is equal to +5.
இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னா சாரி இங்க என்னது NH2OH நாட் NH4 NH2 கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இங்க என்ன வரும் 2 + 1 3. This is 3. 3 minus 2 is 1 and the answer will be x is equal to -1. ஸோ அரேஞ்ச் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் -3 அப்புறம் -1 அப்புறம் 1 அப்புறம் 5. ஸோ -3 என்னது -3 is NH3. அப்புறம் -1 என்னது NH2OH. ஸோ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு நமக்கு this is incorrect order. 1 is N2O அதுக்கப்புறம் N2O5. This is N2O5. So this statement is also wrong statement. அப்போ ஃபைனலா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கும். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்க்ரீசிங் பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ D1 is increasing bond angle. Bond angle நம்ம பார்க்கும்போது இது என்ன ஃபேமிலின்னு பார்த்தோம்னா நைட்ரோஜன் ஃபேமிலி. நைட்ரோஜன் அப்புறம் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி AS SB அப்புறம் BI பிஸ்மத். So as we move down the group what happens size increases. இப்போ நம்ம அமோனியா பார்த்தோம்னா அமோனியா என்ன இருக்கு இதுல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஹைட்ரஜன் இருக்கும். கிளியர். ஸோ இந்த அமோனியா இந்த NH3ல இந்த பாண்ட் பிட்வீன் HNH இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பாண்ட் ஆங்கிள். இங்க HNHக்கு இல்ல ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாண்ட் ஆங்கிள். அமோனியாக்கு வந்து என்ன ஆகும்னா 107 டிகிரி. இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்னா இட் வில் பி மோர். வை ரீசன் என்ன பார்த்தோம்னா நைட்ரோஜன் இஸ் ஸ்மால் சைஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் சைஸா இருக்கும். Then it is highly electronegative. அப்போ என்ன ஆகும் electron density around nitrogen will cause greater repulsion. ஸோ நமக்கு இது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறதுனால the electron density around nitrogen will cause greater repulsion. ஸோ இங்க வந்து என்னது ஒரு நிறைய எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும்போது என்னாகும் பாண்ட் ஆங்கிள் வில் பி மோர். ஸோ இதுதான் ரீசன். ஸ்மால் சைஸா இருக்கு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்னா இது எலக்ட்ரான் டென்சிட்டி ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது எலக்ட்ரான் எல்லாம் இது நோக்கி இழுக்க பார்க்கும். அப்போ இங்க நைட்ரோஜனுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால அந்த பாண்ட் என்ன ஆகும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஸோ த பாண்ட் ஆங்கிள் இஸ் மோர். அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் நைட்ரோஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் அதே ரீசன் தான். இங்க என்ன ஆகும் நைட்ரோஜன் அமோனியா வில் பி ஹேவிங் மோர் பாண்ட் ஆங்கிள் அண்ட் பாஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹைட்ரைடுக்கும் நமக்கு குறைஞ்சிட்டே போகும். The answer is D1.